ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றைக்கு போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றைக்கு போட்ட வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா, என்னுடைய சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதில் நேற்றுக்கு அவ்வளோ பேர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே எங்களுடைய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சின்ன பாப்பா வீடியோ கூப்பிட்டதுக்கு அவன் நேற்று கொஞ்சம் ஹோம்ஒர்க் எழுதலை. ஏன்னா நேற்றுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அவள் எழுதலை. அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்குமே டைம் ஆயிடுச்சா, நான் எழுதுகிறேம்மா நீ அக்காவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் இன்றைக்கி சின்ன மேடம் வரல, பெரியவங்க தான் வந்திருக்காங்க. ஏதாச்சும் பேசு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? வேறு என்ன பேசு? எங்கள் வீடியோ பார்க்குற அத்தைமாருங்க, அதுக்கப்புறமேட்டு மாமாமாருங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. நன்றி. அம்மாடி அவளுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவளுமே இனிமேல் தான் போய் குளிச்சுட்டு கிளம்பணும். அதனால் அவள் போட்டும், நான் மட்டும் இங்கே நின்று பேசுகிறேன். போய் கிளம்பு போ. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் காய்கறியை வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், அது கொஞ்சம் அப்படி தான் இங்கே வெட்டுவாங்களா, நானுமே அப்படியே வெட்டிட்டேன். இனிமேல் மாற்றிக்கிறேன். அதே சிஸ்டர் தான் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத்தை மாமனாரை நீங்கள் இப்போ எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க, அவங்கக்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய நேரத்திலே ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே சொல்கிறோம், நானாக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது. அவங்க வயல் வேலை செஞ்சதில் அவங்களுக்கு வர லாபமாக இருக்கட்டும், மற்ற விஷயத்தில் செங்கல் ரசையில் லாபமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நானும் கேட்க மாட்டேன், என் ஹஸ்பண்டும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க உழைக்கிற காசு, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காசில் எங்களால் எதை செய்ய முடியுமோ அதை தான் நாங்கள் செஞ்சு பார்த்துக்குறோம். இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நேற்றுக்குமே அதை ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னீங்கன்னா, சிஸ்டர் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு நான் அதில் ரிப்ளை பண்ணாலுமேவும் எனக்கு வந்து எப்படின்னா வீடியோலன்னா கொஞ்சம் நல்லா விரிவாக சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இதில் தான் பதில் சொல்லி முடியும் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா லென்த்தாக நல்லா விரிவாக கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இதில் தான் ஷேர் பண்ண முடியும் இல்லைங்களா. அதுக்காக வேண்டி தான். இன்னொரு சிஸ்டர் வந்து நான் வந்து ஒடிசா மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே வீடியோவில் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது இந்த கமெண்ட்மே நேற்றுக்கு வந்ததான். நம்ம தமிழ் பொண்ணாக இருந்து நீங்கள் அவ்வளோ அங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இருக்க முடியாமல் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்தைக்கு ஒரு பையன். நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் தான் நிறைய பேர் குத்தி பேசுகிறதேவும். அப்படிங்கும்போது நான் இன்னும் அவங்களுக்கு இப்போ வந்து வயசார காலம், இப்போ நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா அவங்க என்னை இன்னும் ரொம்ப பேசுவாங்க. ஏற்கனவே இங்கே வந்து நிறையா பேருக்கு கவர்மெண்ட் வீடு கொடுத்து அவங்களாம் வீடு வாசல்லாம் கட்டி ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. நான் இன்னமும் அங்கேயே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய லைஃப்பை மட்டும் தான் பார்க்க முடியும். வருங்காலத்தில் இங்கே வந்து நம்ம எப்படினாலும் லைஃப்பில் இங்கே வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி டயத்தில் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் இருக்கிற காலத்துலேயாச்சும் ஒரு வீடு வாசலை கட்டணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வேலை பார்த்து என்னத்துக்கு ஒரு வீடு வாசல் கூட இல்லைன்னு சொல்கிறவங்க தான் இங்கே உள்ளவங்க. அந்த மாதிரி நம்மளை யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டம்னு சொல்லி என்னுடைய லைஃப்பில் கிடையாது. நான் நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கேன். அதனால் இது எனக்கு பெருசாக கஷ்டமாக இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைத்துலையும் என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பார்த்து நான் நிறைய டைம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பசங்களுக்கு ஒடிசா பொண்ணை யாராச்சும் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு 2-3 டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே பொண்ணு கொடுத்தாதா இல்லை. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் இங்கே நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். ஆனால் ஒடிசா பொண்ணுங்களை தமிழ்கார பசங்களுக்கு யாருமே அந்த மாதிரி மேரேஜ் பண்ணி கொடுத்தாதான் இன்ன வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, இன்ன வரைக்கும் நான் பார்த்ததுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு இங்கே வந்து நம்ம எப்படி ஆயுத பூஜை சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து நேற்றுக்கே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் இங்கே என்னென்ன பண்ணாங்கங்கிறதையும். நேற்றுக்கு நான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, நம்ம வீட்டுக்குமே கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே வாங்குறதுக்கு போயிருந்தேன். அதுவும் நம்ம வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம். இங்கே நான் வந்து நேற்றுக்கு பூஜை வந்து நான் மட்டும்தான் பண்ணேன். வண்டிங்களுக்கு நான் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படினாலும் வருஷத்தில் ஒரு முறை எல்லாருமே பண்ணுவாங்க, நம்ம பண்ணி அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதையுமே ஒரு குறைவாக சொல்லுவாங்க. ஏற்கனவே நேற்று காலையில் பாட்டிமார்கள்லாம் நீ என்ன வண்டியை கழுவலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு வண்டி கழுவணுமே பாப்பா தான். எல்லாமே மிஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா அதில் நேற்றுக்கு நான் பஜாருக்கு போயிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்
இங்கே வந்து சாமிங்களுக்குன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க சரிங்களா, சாவித்திரி பூஜை பண்ணுவாங்க. நான் அது வந்து எப்போதுமே பண்ணது கிடையாது. அந்த டயத்தில் நானுமே இங்கே இருந்தது கிடையாது. இந்த வருஷம் தான் இங்கே 2 வருஷமாக இங்கே இருந்தேன். அதுவுமே ஹஸ்பண்ட் இங்கே இல்லைங்கிறனால விரதம் மட்டும் இருக்க சொன்னாங்க. நான் அதுக்குமே என் ஹஸ்பண்ட் வேண்டாம், அவளுக்கு அது செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. அதனால் நான் இருந்தது கிடையாது. நேற்றுக்கு நான் கடைக்கு ஜாமான் வாங்க போயிருக்கும்போது எனக்கு அவங்க ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டி அதில் கொஞ்சம் எனக்கு நிறைய எடுத்து சொன்னாங்க. அதையுமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 3000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். இது எல்லாமே உங்களால் தான். இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் ஏன் ஜெய்ஜானாத் நமஸ்கார் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து 2 டைம் எனக்கு அந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வீடியோ எந்த வீடியோன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலுமே நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க எந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே தமிழ்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். நான் இங்கே ஒடிசாவில் இருந்தாலுமே என்ன முன்னேறி கொண்டு வரதுக்கு காரணம் என்னுடைய தமிழ் சப்ஸ்கிரைபர் தான். ஒடிசாலுமே என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 4 பேரோ 5 பேரோ இல்லை எங்கள் தெருவில் உள்ளவங்க வேணால் என்னுடைய சேனலில் ஒரு 6 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்களுமே என்னுடைய வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது தமிழில் தான். அவங்களுக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே ஒடியா லாங்குவேஜ் தான் புரியுமேவும். அதனால் அவங்க யாருமே நம்மளோட வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. என்னுடைய வீடியோவுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே என்னுடைய தமிழ் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை முன்னேற வைக்கிறது எல்லாமே நீங்கள் தான். அதனால் நான் இன்றைக்கின்னு இல்லை, நான் வீடியோ போடுறது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி அத்தனை வருஷம் முதல் மரியாதையும் முதல் வணக்கமும் உங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி அது யாருக்குமே கிடையாது. இதை யாருமே தப்பாகவும் நினச்சிக்கிட வேண்டாம். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு வந்து தமிழ்காரங்க மட்டும்தான் முழுக்க. அதனால் நான் வந்து உங்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமை கொடுப்பேன். இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதுக்கு பிறகு தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதுங்களா அங்கே மாடு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு? அது காளை மாடு, கெட்ட மாட்டாங்க, இங்கே நேர்ந்து விட்டுருவாங்க. இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு? இன்னும் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் எங்கள் மாமனாருமே இல்லை, மாமியார்கிட்ட சொன்னாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. வேறு யார்கிட்டையாச்சும் சொன்னால் தான் அவங்க வந்து அதை விரட்டி விடுவாங்களே. இன்றைக்கி நல்ல வெயில், நேற்றுக்குமே மழை இல்லை, இன்றைக்குமே நல்ல மழை இல்லை. இப்படியே மழை வெறிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெல் எல்லாமே இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னும் எங்கேயுமே நான் பூ பூக்கலை. பூ பூத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு எடுத்த வீடியோ. நேற்றுக்கு நான் உங்ககிட்ட வீடியோ பேசி அப்லோட் பண்ணிவிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை எல்லாத்தையுமேவும் நான் எடுத்தேன். பாப்பாவுக்கு பெரிய ஸ்டாண்டை மட்டும் போட்டு விட்டுட்டு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போயிட்டேன். பாப்பா தான் இதில் உள்ளதை எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, வண்டியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு ஒரே ஒரு ரூபா சேம் மட்டும் கையில் கொடுத்துட்டேன். அவளே வண்டி ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அவள் பண்ணிகிட்டு இருந்தா. பாதியில் தான் நான் வந்து அவளை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாதி இதுக்கு முன்னாடியேவும் அவள் எல்லாத்தையுமே அவள் க்ளீன் பண்ணி வச்சிட்டா. எந்த ஒரு வேலை சொன்னாலுமே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாராட்டுற மாதிரியே தான் எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணிட்டா. அப்புறம் அவளை வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு சின்ன பாப்பா வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் வந்து ஃபேனை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து நேற்றுக்கு எல்லா பொருட்களையுமே நல்லா நீட்டாக துடைச்சி தண்ணி வச்சு கழுவி எல்லாமே பண்ணி நேற்றுக்கு இங்கே பூஜை பண்ணுவாங்க. நான் நேற்றுக்கு பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையும், தலைவலி வேறு, பின்மண்டையுமே எனக்கு ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சா. இருந்தாலும் மாமியார் என்ன சொன்னாங்க, ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக நேரம் சரி பண்ணு அப்படின்னாங்க. சரி பெரியவங்க சொன்னால் அது கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். ஃபேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு பெரிய பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுற டயத்தில் இங்கே தோய் போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உளுந்த வடை இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக அந்த உளுந்த வடையை பொரித்து அப்புறம் தயிரில் ஊற வச்சு பட்டாணி குருமா வச்சு உருளைக்கிழங்கு போட்டு இங்கே குருமா வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 இது வாங்கினோம். ஒரு பிளேட்டு பெரிய பாப்பாவுக்கு, இன்னொரு பிளேட்டு எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இது நேற்றுக்கு பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு நானும் சின்ன பாப்பாவுக்கும் பஜாருக்கு போயிருந்தோம். அப்போ சொல்ல எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு வந்து 10 ரூபா அந்த ஜூஸ் அவளுக்கு எப்போ போனாலுமே 2 பேருக்குமே வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கி இவளுக்கு இது மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். பாப்பாவும் நானும் நைட்டு குடிக்கலான்னு நினச்சிருக்குறோம். இது வந்து பெரிய பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து சாவித்திரி பூஜை வந்து ஒரு நம்மளுடைய ஹஸ்பண்டுக்காக வேண்டி பண்ணுற ஒரு பூஜை. அது வந்து ஒடிசால ரொம்ப ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க சரிங்களா. அம்மா வீட்டிலேருந்து நிறைய சீர்சனெல்லாம் இந்த இதில் வரும். இங்கேயுமே பெண்களை கல்யாணம் முடிஞ்சு கொடுக்க போகும்போது நேற்றுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஜாமான் வாங்க போகிற கடையில் எனக்கு இது எல்லாத்தையும் அந்த அண்ணன் எடுத்து சொன்னாங்க. நான் இது குங்குமம் போட்டு வைக்கிற டப்பாவான்னு கேட்டதுக்கு அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, இது கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இந்த இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்கு, இதை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து இந்த
குமிழுக்குள்ளே போட்டு நம்ம சாமி அறை இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சிடணுமா. டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு அப்போல்லாம் நம்ம வந்து இதுக்கு பூஜை பண்ணணுமா. இது இங்கே காலங்காலமாக வருஷமாக தினமும் நடக்கிற ஒரு இதை பற்றி நீ தெரிலன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இதை பற்றி நான் வந்து யாருக்கிட்டையுமே கேட்டது கிடையாது, எனக்குமே யாருமே சொன்னது கிடையாதுன்னா, நீங்கள் சொல்ல போய் தான் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அதில் எனக்கு நிறைய விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் கயிறு இருக்குது பார்த்திங்களா, இதையுமே கோயிலில் கொண்டு போய் இங்கே கையிலலாம் இங்கே பெண்கள்லாம் கயிறு கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க பாப்பா. இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே பிறந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போதுமே ஃபஸ்ட்டு வருஷம் அந்த சாவித்திரி பூஜை வரும்போது இதை எல்லாத்தையுமே கொடுத்து விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் கடையிலுமே நான் ஒரு 100 ரூபா பாக்கி வச்சுருந்தேன். அவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இங்கே உள்ள மீனெல்லாம் பார்த்திங்களா, பஜாருக்கு மேலே விற்கிற மீன்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய மீன் தான் விற்பாங்க. தெருவுக்குள்ளே வர்ற மீன் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் வரும். இப்போது இது வந்து நம்ம தெருவுக்குள்ளே வந்திருக்கிற மீன் கிடையாது. நான் பஜாரில் அந்த பொருட்களை எல்லாமே வாங்கிட்டு நான் வந்தது. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறதா நான் வந்து ரொம்ப ஆசையாக நான் விரும்புவேன். ஏன்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வராது மீன் எதுவுமே. நம்ம தமிழ்நாட்டில் சாலை மீன் இதெல்லாம் எனக்கு கட் பண்ண தெரியும். பெரிய பெரிய பீஸ் மீன் எதுவுமே எனக்கு கட் பண்ண தெரியாது. நான் வீட்டுக்கு யாராச்சும் விற்க வந்தாலுமே கட் பண்ணி தான் வாங்குவேன். நான் இது அவங்கக்கிட்ட வெளியில் எங்கேயாச்சும் போனாலுமே நான் வந்து கட் பண்ணி தான் வாங்குவேன். இந்த மாதிரி யார் கட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் வாங்குவேன். நான் வாங்கின மீன் இந்த மீன் தான். ஆனால் இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீன் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கரெக்டாக வீட்டில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டி பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் இருந்து தெருவில் இப்படி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ என்கிட்ட இந்த பேசிட்டு போகிறாங்களா ஒரு 2 பேர் தலையில் துணி வச்சு. இவங்க இங்கே உள்ள பெண்கள் தான், ஆனால் தமிழ்நாட்டில் என் கூட வேலை பார்த்தவங்க. எனக்குமே மேரேஜ் ஆனதுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. அவங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என் கூட நீ வா, நீ எதுக்கு வரல, உன் பொண்ணுக்கு நீ அம்மா தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட பதில் பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் என்கிட்ட அவங்க சிரித்து பேசிட்டு போகிறாங்க. இது நேற்றுக்கு பாப்பா ஸ்கூல்லேருந்து பக்கத்து தெருவு சுற்றி அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டுக்கு கூடி வந்திருந்தாங்க. இதை நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். நம்ம வீட்டு அழகி, அதாவது நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்களே மேக்கப் ராணி எங்கே, மேக்கப் ராணி இந்த போகிறாங்க. அவங்கள நான் அக்கான்னு கூப்பிட்டேன். அவள் வெக்கப்பட்டுட்டு என்னை பார்க்கலன்னொன்னே முன்னாடி போகிற பொண்ணு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு காட்டினா. பெற்றவங்க எல்லாருமே அவங்க கூட போனாங்க. இப்போ பாப்பாவை வீடியோ எடுத்து முடித்ததுக்கு பிறகு தான் நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கினேன், 2 ஆப்பிள் பழம் வாங்கியிருக்கிறேன், 20 ரூபாய்க்கு மட்டுமே திராட்சை பழம் வாங்கியிருக்கிறேன். இங்கே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, மற்றபடி நம்ம இஷ்டம் தான். நிறைய இது வாங்குவாங்க. என்கிட்டையுமே அந்தளவுக்கு பணம் கிடையாது. ஏன்னா பாப்பாக்கு நான் டியூஷன் காசு கொடுக்கல. இந்த பக்கத்தில் மேடம் தேங்காவை நல்லா இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திருவுறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் வெட்டி கொடுத்ததில் பாப்பா வந்து சீவிட்டா. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொங்கான்னு சொல்லுவாங்க, அந்த வளையல், அதுக்கப்புறம் நல்லி சொங்கா. சரிங்களா, அது 2-3 பாக்கு, அப்புறம் இந்த பை, இந்த துணி, அப்புறம் இந்த 2 துணி, இந்த 2 துணி வந்து தையல் மிஷினுக்கும் ஃபேனுக்கும். இந்த பெரிய துணி வந்து ரெட் கலர் துணி வந்து நம்ம வண்டிக்கு. அப்புறம் வந்து ஒரு மாலை, இதுவுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம வண்டிக்கு நான் வண்டி வாங்கின புதுசில் போட்ட மாலை தான். அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு இந்த மாலை நான் சேஞ்ச் பண்ணல. கரெக்டாக 1 வருஷம் ஆக போகுது. அந்த துணியை வந்து ஃபஸ்ட்லேயே கட்டிட்டேன். அதை பாப்பா வந்து வீடியோ சரியாக எடுக்கலைன்னு, அதனால் சின்ன பாப்பா தான் இந்த வீடியோ எடுத்தால. அப்புறம் அதுக்கு மேலே வந்து மாலை வச்சு நான் வந்து கட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய பூஜை பண்ணி வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் நமக்கு அந்த மாதிரி வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் எனக்கு இன்றைக்கி தெரியும் அந்த ஃபங்க்ஷன்னு. நான் முதல்ல நம்ம வண்டிக்கு தான் பண்ணினேன். நம்ம வண்டிக்கு எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ளே வந்து மிஷினுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேனுக்குமே இந்த மாதிரி உள்ள அந்த இதை வச்சு ரெடி பண்ணேன். நம்ம வண்டிக்குமேவும் இதுக்குள்ளே ஒரு சிப்பி, ஒரு இது, அப்புறம் ஒரு வளையல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வண்டிக்குமே நான் வந்து கட்டியிருக்கிறேன். இங்கே உள்ள பூஜை முறைகள் இதையுமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, இது இங்கேயுமே இது ஒரு கல்ச்சர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிறது உண்மைக்குமே எனக்கு தெரியாது. நம்ம வண்டியை முடித்ததுக்கு பிறகு தையல் மிஷின், தையல் முடித்ததுக்கப்புறமேட்டு ஃபேனு. சரிங்களா, எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா திக்காக, அதாவது பாலில் வந்து தண்ணியே கலக்காமல், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுங்கிறனால யாருமே தண்ணி கலக்க மாட்டாங்க. நம்ம எப்போதும் பால் வாங்குவோம் பார்த்திங்களா, எங்கள் ஆச்சி அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அது கூட தேங்காய், திராட்சை பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி பால், கொஞ்சம் சீனி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி, அந்த சில்வர் கிண்ணத்தில் உள்ளது நம்ம மாமியார் வீட்டுக்கு, குட்டி கிண்ணத்தில் உள்ளது பாப்பாக்கும் நமக்கும்.
ஒரு ஸ்பூன் போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அரை சட்டிக்கிட்ட இருக்குது. இதில் வந்து பாப்பா வந்து நம்ம வீட்டு ஆட்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு 4, 5, 6 வீடுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அது போதுமானது, கரெக்டாக இருக்கும். அதுக்கு பாப்பா கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கஞ்சி குடிக்க ஆரம்பித்தோம். பாப்பாவுமே அப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு பொரிப்பாங்க. நான் அந்த மாதிரி பொரிச்சிட்டு சட்னி மாதிரி பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் உப்பு, 2, 3 மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சால் நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு இங்கே உள்ள டேஸ்ட்டு சரிங்களா இந்த மாதிரி இருக்கும். எங்கள் கஞ்சி வந்து இவ்வளோ தான். நாங்கள் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இதுக்கு பிறகு தான் உல வைக்கவே ஆரம்பிக்கணும். இங்கே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. நண்டு சுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு காரசாரமாக வச்சு கஞ்சிக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அப்புறம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு எடுத்த வீடியோஸ் சரிங்களா. பாப்பாவுக்கு 2 பேருக்கும் 10 ரூபா டேரி மில்க் வாங்கிட்டு வந்தேன். குச்சி மிட்டாய் இது வந்து 5 ரூபா லாலிபாப், சின்ன பாப்பாவுக்கு 2, பெரிய பாப்பாவுக்கு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு கத்தரிக்காய், பீட்ரூட், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளரிக்காய், பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளரிக்காயுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொகோ பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிரசாதம் அதில் போட்டிருக்கணும். ஆனால் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்ததே உண்மைக்குமே ப்ராமிஸ் அதை நான் மறந்துட்டேன். சரி இருக்கட்டும், அதை சால்ட்டு பண்ணி பசங்களுக்கு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு காய்கறி கூடையே கீழே தட்டும் போது தான் எனக்கே தெரியும். இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் மழை டைம், காய்கறி ரேட் எல்லாமே அதிகம். நான் இங்கே வீடியோ எடுக்கும்போதேவும் என்னுடைய பாப்பா, சின்ன பாப்பா, அவளுக்கு ஒரு டைம் ஒரு வேலை பார்த்தா, அவள் ஒரு வேலை பாப்பா. இந்த வாரம் அடுக்கிற வேலை எல்லாமே சின்ன பாப்பாவுக்கு தான். நான் வீடியோ எடுத்துகிட்டு வைக்க பாப்பா வந்து அது எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டு இருந்தா. அதுக்கு பிறகு பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். அப்புறம் 1 லிட்ரு ஃபார்ம் ஆயில் ரிஃபைன் தெல்லாம் தான் நான் இங்கே வாங்குவேன்னா அது வாங்கிட்டு வந்தேன். நான் பாஸ்தாவுக்கு போன டைம் சொன்ன மசாலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். அப்புறம் 20 ரூபா தேயிலை புதுசாக வந்திருக்கான், ஏலக்காயெல்லாம் போட்டது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் ஆனால் நான் டீ போடலை. நைட்டு படுக்கும்போது டீ குடிக்கும் போது தான் டேஸ்ட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள், ஒரு 10 நாளைக்கு தேவையான பொருள் இந்த டைம் காசு என் ஹஸ்பண்ட் கொடுத்து விட்டாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிடுவேன். மல்லிப்பொடி வந்து நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ஒரு பாக்கெட், பிஸ்கட் பாக்கெட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ கிட்ட. இந்த மாதிரி நான் வந்து 20 ரூபா பேஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, சர்ப்பொடி ஒரு 2 பாக்கெட்டு, இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேனே. பாப்பா வந்து எல்லாத்தையும் அடுக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 15 ரூபா இந்த வாரம். ஆனால் உருளைக்கிழங்கு எல்லாமே நான் சந்தையில் வாங்கலை, நான் இங்கே ஒரு கடையில் தான் வாங்குவேன், அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தது. அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு காலிஃப்ளவர் மட்டுமே 70 ரூபாவாம். ஏன்னா இங்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் செஞ்சு. நான் வந்து மீன் குழம்பு நேற்றுக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் மண்டையும் லாஸ்ட் வால் பகுதியும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட போட்டு சமைப்பாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது நாளைக்கு இனிமேல் தான் செய்வேனா, அது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வறுவல் பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கே ஒடிசாவில் பிடிச்சது வந்து இந்த வறுவல் தான். நம்ம எப்படி எல்லாருக்கும் கூட பொகை கொடுத்தோமோ அது மாதிரி நம்ம வீட்டுக்கு எய்த்தாக்கில் ஒருத்தங்க டிராக்டர் வச்சுருக்குறாங்க. அவங்க வீட்டில் பண்ணது பார்த்திங்களா, வெள்ளரிக்காய், ஆப்பிள் பழம், மாதுளப்பழம், திராட்சை பழம், மிக்சர், பூந்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் போடுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு சமையல்லாம் முடிச்சிட்டேன், மீன் குழம்புலாம் வச்சதுக்கு பிறகு என்னுடைய சின்ன பாப்பா, எங்கள் வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு விளக்கமாறு வேணும் அப்படின்னா, குச்சி விளக்கமாறு நாங்கள் வெளியில் போய் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி என்னுடைய மாமியாரும் என்னுடைய பாப்பாவுமேவும் அதை எல்லாத்தையும் சீவி எடுத்ததுக்கு பிறகு நாங்களே விளக்கமாறு செய்வோம். ஆனால் இந்த டைமு எங்களுக்கு குச்சி வந்து சரியில்லை, மழையில் நனைஞ்சு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. கீழேயுமே ஒரு 10 நாளைக்கு மேலே கிடந்ததுனால விளக்கமாருக்கு சரி வராது, அது விற்கிறதுக்கு தான் சரி வரும்னு சொல்லி என் மாமியார் சொல்லிட்டாங்க. எப்போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சின்ன பாப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கவே மாட்டா. அவள் அவ்வளோ ஒரு அழகாக சீவி அவ்வளோ இது சேர்த்து வச்சுருந்தா. அப்புறம் நாங்கள் மீன் குழம்பு நானும் சின்ன பாப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பாப்பா தூங்குறா, அவளை இப்போ எழுப்பி விடணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூந்தியும் மிக்சரும் மட்டும் போட்டது, சாதா மிக்சரும் மட்டும் போட்டது என்னுடைய பெரிய மாமனார் வந்து டிரைவர்னு அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு. நைட்டு பாப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து விட்டாங்க. சின்ன பாப்பா வந்து அதை சாப்பிடல, பெரிய பாப்பாவும் நானும் மட்டும் தான் சாப்பிட்டேன். இப்படி ஒரு 6 மணி இருக்கும் இதை நம்ம சாப்பிடும்போது. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப முடியவே இல்லை நேற்றுக்கு. அப்புறம் என்னுடைய மாமனார் தான் போய், பெரிய மாமனார் தான் போய் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாமிட் எடுத்துக்கிட்டு தலை சுற்றிக்கிட்டு தலை வலியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி அதில் லைட்டாக உப்பு மிக்ஸ் பண்ணி குடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு எனக்கு. நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லுமேவும் உண்மைக்குமே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீடியோ எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு விளாக்கில் பார்க்கலாம்.